கரூர் துயர சம்பவத்தில் காப்பாற்ற சென்றவர்கள் மீது பாஜக பழி போட முயற்சிப்பதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார். காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்ற கருத்தரங்கில் பேசிய செல்வ பெருந்தகை RSS பிற்போக்கு சிந்தனை கொண்டது, திராவிடர் கழக முற்போக்கு சிந்தனை கொண்டது என்று தெரிவித்துள்ளார். கரூர் துயர சம்பவத்தில் காப்பாற்ற சென்றவர்கள் மீது பழி போடுவதற்காக பாஜக உண்மை கண்டறியும் குழு தமிழகம் வந்ததாக குற்றம் சாட்டினார். நான் 3-4 நாட்களாக கரூரிலிருந்து அங்கே பணியாற்றிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா கொடூரமான ஒரு மறைமுகமான வேலைகள் அங்கே நடந்தது. திட்டமிட்ட சதி. ஆனால் செய்தவர்கள் வேற மாதிரி இருக்கிறாங்க. அதை காப்பாற்ற சென்றவர்களுக்கு இன்னைக்கு பழி பாவங்கள் எல்லாம் பூசலாமான்னு முயற்சி பண்றாங்க. அந்த பழி பாவத்தை பூசலாம் தமிழ்நாட்டுக்காரங்க. டெல்லியிலிருந்து வராங்க, ஏமாமல்லி வராங்க, அனுராக் தாக்கூர் வராரு, எல்லோரும் வராங்க. திரை கதை வசனம் எல்லாம் கோயம்புத்தூர் ஏற்பட்டு எழுதி முடிச்சாச்சு. நீங்க பத்திரிகையாளர்கிட்ட இந்த அரசை குற்றம் சொல்லணும், குறை சொல்லணும். இதுக்கு அங்கிருந்து வந்த அண்ணாமலை கூட சொல்லிட்டு போயிருப்பாரு, இந்த அரசு தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு. அப்படி இப்படிப்பட்ட ஒரு அபாயகரமான சூழல் இந்த நாடு.